Hello everyone, welcome to Untitled Magic. இந்த வீடியோவில் இளநீ பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம வீட்டில் இதை வந்து செஞ்சோன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, ப்ளஸ் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப எம்மையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து தண்ணியும் இருக்கணும், தேங்காயும் இருக்கணும். அதாவது வழுக்க பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ரெண்டுமே இருக்க மாதிரி நம்ம ஒரு இளநீ வந்து வாங்கிக்கோங்க. மீடியம் சைஸ் இளநீ வாங்கினீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளநீ பாயசம் செய்யும் போது நிறைய பேர் மில்க் மேட் வந்து சேர்ப்பாங்க, இல்லை அந்த இளநியை வந்து அந்த தேங்காவெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய மெத்தடில் வந்து இளநீ பாயசம் செய்கிறாங்க. பட் நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் இளநீ பாயசம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டைம் வந்து அதிகமாக எடுத்துக்காது. இளநீ வந்து தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த பாயாசத்தில் நம்ம இளநீ தண்ணி சேர்க்கவே மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா இளநீ தண்ணி வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். சில டைம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், சில டைம் உப்பு இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இளநீ தண்ணி வந்து சேர்க்காதீங்க. இளநீ தண்ணியை வந்து குடிச்சிக்கோங்க. இல்லைன்னா அதில் வந்து இளநீ தண்ணியில் புட்டிங் வந்து செய்யலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலில் நான் அதோட ரெசிபியும் நான் வந்து போடுறேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள். இப்போதைக்கு இதில் இளநியோட அந்த வழுக்க இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முத்துன அந்த தேங்காய் மாதிரி இருக்கக்கூடாது, அது வந்து பார்த்துக்கோங்க. இலை தேங்காய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த இளநீ பாயாசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது 1 லிட்டர் அளவுக்கு திக் பால் வந்து எடுத்துக்கிறோம். இது முதல் நாளே நான் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த ஆடை இருக்கும் இல்லையா, அந்த ஆடையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் சில்லுன்னு இருக்க பால் வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பாலும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேங்காய் பாலுமே வந்து ஃபர்ஸ்ட் மில்க் செகண்ட் மில்க் ரெண்டும் சேர்த்தே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி 1 கப் அளவுக்கு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது சூடான பாலில் தேங்காய் பால் ஊற்றிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பால் திரிஞ்சு போயிடும். அதனால ரெண்டுமே சில்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சுகர் இதுக்கு 1 கப் அளவுக்கு தேவைப்படும். அதையும் நான் வந்து இதில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வழுக்க பதமாக இருந்ததை, அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அந்த ஒரு இளநீல இருந்த எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துட்டேன். ஸோ அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து குக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. முதல் நாளே வந்து நம்ம பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அதே மாதிரி நான் தேங்காய் பால் கூட நான் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன், பிகாஸ் அதுவும் நல்லா சில்லுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ப்ரீவியஸ் நைட்டே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, கெஸ்ட்டு யாராவது வராங்க, இல்லை நீங்களே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எதுக்காக ஒன்று செய்கிறீங்கன்னா டக்குன்னு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு மில்க் மெய்டு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் வாங்க தேவையில்ல. ப்ளஸ் நிறைய பேர் இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி செய்கிறாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் பேஸ்ட்டெல்லாம் இதில் வந்து போடாதீங்க. இது இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்கணும், அந்த வழுக்க தேங்காய் மட்டும் கடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 2 இதுவும் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டைம் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.